ரீசெண்டாக போட்ட நைட் ஷிஃப்ட் vlogல நிறைய மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஹெல்த் பார்த்துக்கோங்க, ஷிஃப்ட் டைமிங் சேஞ்ச் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய பேர் அவங்களோட நைட் ஷிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ கேர் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து இந்த லஞ்சுக்கு ஒரு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டீங்களா, அது என்னது, அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நான்வெஜ் பிக்கல் தான். சில டைம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த டைம்லலாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில டைம் வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் இருக்கும், அப்பெல்லாம் நான் அதை வச்சு சாப்பிட்டுப்பேன். நான் இதுல வந்து மட்டன், சிக்கன், ப்ரான் அண்ட் ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் மட்டன் அண்ட் ப்ரான் வந்து காலியாக போகுது. இதோட எக்ஸாக்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவிலாம் அப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. இல்ல பீசஸ்மே வந்து நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த நான்வெஜ் பிக்கல்ஸ் எல்லாம் வந்து நான் பிக்கல் ஃப்ரெஷ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ் தான் வாங்கியிருந்தேன். தன்னோட டாட்டருக்கு ஹாஸ்டல் ஃபுட் பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒரு அம்மா கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பா நம்பி வாங்கலாம். பியூர் நல்லெண்ணெய், குண்டு ரெட் சில்லி அண்ட் லெமன் சால்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா கீழே உங்க பேஜ் டேக் பண்ற செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல லிங்க் டைப் பண்ணுங்க, டைரக்டா உங்க இன்பாக்ஸ்க்கு டீடைல்ஸ் ஷேர் பண்றேன்.